பொன்னார் திருவடிகளே போற்றி போற்றி அன்பர்களே. ஆடிப்பூரம் என்றால் என்ன என்று தெரியும்? மாறம் போனால் தூரம், பூரம் போனால் பாரம். பூரத்திலே வழிபடாவிட்டால் நம் வாழ்வு அந்த ஓராண்டு முழுவதும் பாரமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நம்மள அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகி ஆகிய பார்வதி அம்பிகை அவதரித்த தினம் பூரம். நம்முடைய ஒரு வருட காலம் தேவர்களுக்கு ஒரு தினமாகும். தட்சிணாயன காலம், உத்தராயண காலம் என்கிறார்கள். உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகலாகவும், தட்சிணாயன காலம் தேவர்களுக்கு இருளாகவும் கருதப்படுகிறது. உத்தராயண காலத்திலே ஈசனை வழிபடுவதற்கு சிறந்த காலமாகவும், தட்சிணாயன காலத்திலே எல்லாம் வல்ல அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகியை வழிபடுவதற்கு சிறந்த காலமாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் அபிராமி பட்டரின் வரலாறை எடுத்துக் கொள்ளுங்கள். இருள் நிறைந்த அமாவாசை தினத்தை பௌர்ணமி தினமாக ஒளிர் வரச் செய்தவள் அகிலாண்டகுடி பிரம்மாண்டனை. ஆகையால் இருள் தினத்திலே நம்மை ஒளிக்குள் கொண்டொருவள் அந்த அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகி ஆவாள். வளைகாப்பு நிகழ்ச்சி இந்த தினத்திலே நடைபெறும். சீமந்தம் செய்வதும் சிறப்பாகும். வளையல் அலங்காரம், சீர் கொடுப்பவர்கள் சீர்கொடுப்பு நிகழ்ச்சி நடைபெறும். வைணவத்திலே எல்லாம் வல்ல 12 ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வாரான ஆண்டாள் பிறந்த தினமும் ஆடிப்பூரமாகும். ஆடிப்பூரம் தினத்திலே சைவ வழிபாடு மட்டுமல்லாமல் வைணவ ஆலயங்களிலும் ஆடிப்பூரம் சிறப்பாக கொண்டாடப்படும். அம்மனுக்கு வளைகாப்பு என்றால் ஆண்டாள் ஊஞ்சல் உற்சவம். இவர்களே ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள். கிருஷ்ண 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா.